வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது 2 வீடியோக்களை இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒன்று சப்ர திருவிழான்ற பகல் பகுதியும், இன்னொன்று தேர் திருவிழா நேற்றைய பகுதியில் எப்படி மக்கள் எப்படி இருந்தவைன்றதையும் பார்க்க போகிறீங்க. எங்களை பொறுத்தவரையில் செல்வ ஜனதியை பொறுத்தவரையிலே ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இது கந்த புராண காலத்திலேருந்தே உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது வீரபாகு தேவர் என்ன சந்தி காலத்தில் வள்ளி ஆற்றங்கரையில் கால் பதிச்சு ஸ்நானம் செய்து முருகப்பெருமானை நினைச்சு கொண்டு வேலை ஆற்றங்கரையோர மரத்தடியில் நிறுத்தி சந்திக்கால பூசியை செய்து தூது சென்றதாக ஒரு கதை குறிப்பிடுது. இன்னொரு கதையும் இதில் இருக்குது. செல்வ ஜனதிக்கும் கதிராமகந்தனுக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது ஐராவசண்ட யானை வரலாறு இது குறிப்பிடுது. அதாவது தேவலோகத்தில் பணிபுரிகிற தூதுவர் தான் ஒரு வியாழ பகவான்ற ஒரு சாப விமோசனத்துக்காக திருப்ப யானையை பிறந்து காட்டு வழியாக திரிஞ்சு கொண்டு இருந்திருக்குது. இப்போ நாங்கள் தேர் திருவிழாக்காண்டி நடந்து கொண்டு போகிறோம். ஏராளமான மக்கள் தங்களோட நேர்த்திக்கடன் தங்களோட மனக்குறைகளை நீக்கிறதுக்காண்டி தேரை பார்க்கறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி தேர் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, அழகாக காட்சி அளித்து கொண்டு இருக்குது. ஏராளமான பக்த கோடிகள் அறுவடை சொல்லி கந்த பெருமான வழிபட்டது. அதாவது இன்னும் மூச்சு விட கூட இடமில்லாத அளவில் மக்கள் தங்களோட காணிக்கைகளை செலுத்தி சந்தோஷமாக என்னென்னா முருகனை பார்க்க வேணுமென்றதுக்காண்டி இலங்கை முழுக்க இருந்தும் மற்றது வெளிநாடுகள்லேருந்து வந்த மக்களும் இதில் பங்கு பற்றியது சிறப்பம்சமாக இருந்திருக்கு. பாருங்க, இப்போ திருப்ப நான் இந்த கதைக்கு வரேன். அது இப்போ வியாழ பகவான்ற சாபத்துக்குள்ளான ஐராவசண்ட யானை என்ன செய்திருக்கு, கோபத்தில் திரிஞ்சிருக்குது. அப்போ அந்த வழியாக வந்த சியாண்டி முனிவர் அதால் சென்று கொண்டிருக்க அது என்ன செய்திருக்குது, அதை சியாண்டி முனிவரை தாக்குறதுக்காண்டி போக முனிவர் பார்த்துட்டார். உடனே முனிவர் என்ன செய்தாருன்னா அந்த வெற்றில கொடி இலையை பறித்து என்ன செய்தார், வேலா மாற்றி அந்த ஜானியை தாக்குவமண்டு சடாச்சர மந்திரமன்றதை உச்சாடனம் செய்து இறைவனை வணங்கிக்க. அப்போ அந்த வெற்றில என்ன செய்திருக்கு, வேலா மாறி ஜானின்ற தலையில் ஞானத்தினை வழங்கி இருக்குது. அந்த ஞானம் பெற்ற ஐராவசண்ட ஞான சியாண்டி முனிவரை பணிஞ்சு தன் தவறுக்கு மன்னிப்பு கோரி வணங்கி தனக்கு சாபம் நீங்கள் வழி சொல்லுமாறு வேண்டி இருக்குது. அந்த நேரம் சியாண்டி முனிவர் ஈழத்தில் போய் நீ வடவாளில் அமைந்த வள்ளி நதிக்கரையோரத்தில் உள்ள புனித நிறைந்த பூவரச மரத்தடி இருக்குது. நாங்கள் பூவரச மரத்தடியை பார்ப்போம். அங்கே எங்களோட செல்வஜனதியில் இருக்குது. அங்கே போய் என்ன செய், நீ தியானம் செய்து இறைவனை அடைவேண்டு கூறி அவருக்கு அருளி இருக்கிறார். அதை காது குளிர கேட்ட அந்த ஐராவசண்ட யானை முனிவருக்கு நன்றி கூறி உடனே இங்கே வந்திருக்குது. அந்த சந்நிதி ஆற்றங்கரையில் பூவரசங்கள் அந்த பூவரச மரம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே கடுந்தவன் புரிஞ்சு, அதாவது இறைநிலையாகி எங்களோட முக்தி கடைசியாக இறைவனை அடைகிற நிலைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இந்த ஐராவச சமாதி இப்போ தேவதைகள் காவல் செய்து வரினம்னு சொல்லினோம். இந்த நிகழ்வு மேல்பெருமாண்ட நடுப்பகுதியில் வெற்றிலை ஒட்டப்பட்டு உற்சவம் நடைபெறுற காலத்தில் செயற்படுத்தப்படுறதா சொல்லினோம். பாருங்க, தேர் திருவிழாக்காண்டி மக்களில் என்ன மாதிரி பிரதட்டை செய்யணும், எவ்வளவோ பேர் செய்து கொண்டிருக்கணும். இப்போ வீரபாகுதேவர் முதல்ல பூஜை செய்யப்பட்ட அந்த இடத்துல தான் அந்த ஐராவசண்ட ஞானின சமாதியும் புனிதம் பெற்றிருக்குது, அந்த பூவரசம் மரத்தடியில். இது கிட்டத்தட்ட 1844 ஆண்டுக்கு முன்னர் என்று தான் சொல்லப்படுது.
மனிதர் அதாவது வந்து அந்த காலத்தில் மனிதர் என்ற கதிர்காம முருகப்பெருமானுடைய அருளாசியோடு தான் ஞானம் அடைஞ்சவராக பிறந்ததால், அதாவது எங்களோட முருகப்பெருமான்ற இருப்பிடத்தை அறிஞ்சு அந்த புவரசமனத்தடி இருக்குத்தானே அதில் தியானம் செய்து வந்திருக்கிறத புராண கதையால் சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் எங்களோட முகப்பு பக்கத்தை பாருங்க, எவ்வளோ மக்கள் உண்டு. அங்கால ஒரு பக்கம் காவடி உண்டு, மக்கள் பெருந்திரளான மக்கள் வந்து ஒன்று சரியான வெயிலாயும் இருந்தது. இருந்தாலும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் தாங்கள் வந்தவது கந்தனை வழிபட வேணுமென்றதுக்கு மும்முரமாக இருக்கணும். இப்படி ஆனால் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த என் அடியார் வந்து பல சோதனைகளை கொடுத்து தான் கதிர்காம பெருமானுடைய அருளாசியோட நீ அங்கே போய் பூசியலை பார்த்து அதைப்படி இங்கே செய்யன்ற மாதிரி சொல்லி முருகப்பெருமான் அவரை வழிபடுத்தி அவையின் வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கி வேகட்டி பூஜை செய்கிற முருகப்பெருமான் இவைகளுக்கு கொடுத்ததை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். அண்டையிலேருந்து எங்களோட கதிர்காம பெருமானுக்கு விளக்கேற்றி தூய்மை செய்து அது போல் இங்கேயும் செயற்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ திருப்ப நாங்கள் என்ன தேரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேர்ன்றது அழித்தல் தொழிற்பாட்டை செய்யுது பாருங்க. இப்படி காவடியெல்லாம் பல இடங்கள்லேருந்து காவடியல், தூக்கு காவடி, பால் காவடி, பால் செம்பு என்று ஏராளமான ஆட்கள் செய்து கொண்டிருக்கணும். இப்போ அந்த மனிதரண்ட அந்த அடியாரை பின்பற்றி தான் அவற்றை 6 பிள்ளைகளும் அந்த பூசைக்கு உரித்தான வாரிசுகளை சந்ததியாக இந்த கோயிலில் பூசை செய்து வரியினம். பெருமாண்ட கடமையால் உரிமையோடு செய்து வரியினம். இது அவைக்கு கிடைத்த பெரும்பாக்கியம். எங்களுக்கும் இதை இந்த முருகப்பெருமான் வரலாறை சொல்கிறதால நாங்களும் முருகன் அருளை வேண்டி இதில் ஏதாவது குறையாக இருந்தால் மன்னிக்க வேணும். அவன் வெளியிட்ட புத்தகங்களில் இதண்டு நான் பார்த்து தான் இதை குறிப்பிட்டேன் பாருங்க. வெளிப்புறம் இது தேரின் பகல் பகுதியை குறிப்பிடுது. எல்லா விஷயங்களையும் செல்வஜநிதி தான் செய்கிறார். அதாவது நாங்கள் இப்படி இன்றைக்கு எங்களோட வடபகுதி மக்கள் சரி, எங்களோட இலங்கை நாட்டு மக்களுக்கு ஒரு பெருமை வாய்ந்த விடயம் என்னென்னா, இப்படி ஒரு இடத்துல நேர்த்திக்கடனோ மற்றது என்ன பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் கருதுகிற ஒரு கோயிலை தான் இதை செல்வஜனதியை பார்க்குறோம். பல்கோடி மக்கள் வந்து வழிபடினோம். இது எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பாக இருக்குது. தேரெல்லாம் வெளிப்படையாக வழியில் நிற்குது. ஒன்றும் பூட்டி உள்ளுக்க வைக்கல, எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. இது பகல் பொழுது எல்லாம் லைட் போட்டு அழகாக இருக்குது. அந்த நேரம் கூட காவடியால் வந்து கொண்டு தான் இருக்குது. மக்கள் எல்லாம் தரிசிப்பதோடு இவன் பக்தர்கள் செய்த நேர்த்திக்கடனையும் பார்த்து கொண்டு இருக்கணும். மிக அதிசயமாக இருக்குது. இது வந்து சிங்கள சகோதரர்களும் இதில் பல பேர் கலந்து கொண்டதை நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது எல்லாருக்கும் அதிசயமாக இருந்தது. எப்படி இவ்வளவு மக்கள் இவ்வளவு நேர்த்திக்கடன் தங்களை கஷ்டப்படுத்தி எத்தனையோ பேர் தங்களோட நேர்த்திக்கடனை பார்த்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க. பகல் பொழுதும் காவடியல் சிறு பிள்ளையிலேருந்து பெரிய வயது முதிர்ந்த இல்லாதவை எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு இதாக தான் இருந்தது. ஏதோ அவர்கள் நேர்த்திக்கடன் எல்லாம் நிறைவேற்றின சந்தோஷத்தில் தங்களோட உடம்பை உளத்தை வருத்தி முருகனுக்கு காணிக்க செலுத்தினதை காண்றீங்க. வேறு இதை பற்றி வேறு கதிர்காமத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோக்கள் இல்லாட்டி ஏதாவது கொமெண்ட்கள் இருந்தால் இதில் போடுங்க. வேறு இதுகளையும் சொல்லலாம் அப்படி சொல்லாமண்டு. மற்ற இந்த வீடியோவை பற்றி அப்படி என்ன நினைக்கிறீங்க, வரலாறு சரியாக நான் சொல்லியிருக்கிறேன்னுன்றதையும் சொல்லுங்க. முருகன் திருவருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேணும். இந்த வீடியோ பார்க்குற இது முதலாக நீங்கள் பார்க்குறீங்களா, இன்றைக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும்
தொடர்ச்சியாக வேறு கோயில்களோடையும் உங்களை நான் சந்திப்பேன் கட்டாயம். ஏதாவது குறைகள் இருந்தால் திருப்ப கேட்டுக்கொள்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. முருகப்பெருமான்ற இதுகளை சொல்லிடுறதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த கல்வெட்டு ஒன்றும் இங்கே இதில் காணப்படுது. விரும்பினா அதில் நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். 4/8/2024 அன்று 12 மணிக்கு திரை நீக்கம் செய்யப்பட்டது. அதுலேயே இருக்குது அந்த வரலாற்று சுருக்கம் அண்டு கோயிலின் பின்பக்க வீதியில் இருக்குது. இந்த பூசகர் திருத்தான தயாபரன் அவர்களால் தான் இந்த அந்த கல்வெட்டு திரை நீக்கம் செய்யப்பட்டதை இந்த வரலாற்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இங்கே சந்ததியாக அந்த 6 சந்ததியினரும் அழகாக செய்திருக்கிறத சொல்லப்படுது பாருங்க. இதில் ஒரு ஆளுக்கு அடித்து சாட்டியால் அடித்து செய்யப்படுது. இது வித்தியாசமாக இருக்குது. அந்த எங்கும் காண முடியாத அளவுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகள். இப்படியெல்லாம் செய்கிறாரெல்லாம் அது இறைவன்ற அனுக்கிரகமும் அற்புதமும் நிறைந்த இந்த செல்வ ஜன்னதியான நீங்களும் வழிபட வேணும். இதை பார்க்குற அனைவருக்கும் நல்லாசி முருகன்ற கிடைக்க வேணுமென்று நான் முருகனை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இது பொழுது சந்திம காலம்னு சொல்லலாம். அந்திம காலம் சன்னதி பெருமான் நேரடி நெறிப்படுத்தலில் தான் இந்த சமய வளர்ச்சி கருதி ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கணும். தொண்டமனார் அருள்மிகு செல்வ ஜன்னதி என்ற அதையும் வேண்டி படிங்க. ஓகே, பாய்.